ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் 65 ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி ரொம்ப சாஃப்டாக கொஞ்சம் கூட இறுகள் இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பன்னீர் 65 பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான பேஸ் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்க்குறப்ப நல்லா பிளெண்ட் ஆகி வரும். இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதை டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலாவில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை ட்ரையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு எப்போ வேணாலும் பன்னீர் 65 பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரையான மசாலா கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கசூரி மேத்தி சேர்க்குறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் பன்னீர் 65. இதே மசாலாவை நம்ம சிக்கன் 65 செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த ட்ரை மசாலாவில் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப் சைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ட்ரையாக ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர்லேயே நிறைய தண்ணி ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறப்ப பன்னீரோட இந்த மசாலா நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம பன்னீரில் இருக்க தண்ணியிலே இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுட்டு மறுபடியும் மீதி இருக்கிற மசாலாவில் அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு 2 to 3 நிமிஷத்துக்குள்ளே உங்களால் எந்த அளவுக்கு மசாலாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக லைட்டாக தண்ணி இந்த மாதிரி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே தண்ணி சேர்த்துடக்கூடாது. லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவு ட்ரையாக இருக்கணும். நம்ம சிக்கன் 65 காலிஃப்ளவர் 65 பிரட்டுற மாதிரி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் இது மசாலா உதிராமல் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த பன்னீரை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் 1 by 1 சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே மசாலா சுத்தமாக பிரியல. பன்னீரை விட்டு பிரியவே பிரியாது. நீங்கள் எவ்வளோ கரண்டி போட்டு கிளறினாலும் இந்த மசாலா பிரியாது. எடுத்தோடனே கரண்டி போட்டு இதை திருப்பிடாமல் பணியாரம் திருப்புற குச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் பன்னீர் டிக்கா யூஸ் பண்ணுற குச்சியை கூட வச்சு இதை திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப எடுத்தோடனே பன்னீர் உடையாது. பன்னீர் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் மேக்ஸிமம் 3 நிமிஷத்துக்கு மேலே இதை குக் பண்ண வேண்டாம். 1 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ண விட்டுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா ஒரு டைம் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் சீக்கிரமாகவே வெந்துடும். மேக்ஸிமம் 3 மினிட்ஸ்குள்ளேயே நல்லா குக் ஆயிரும். அதுக்கு மேலே குக் பண்ணால் ரொம்ப ரப்பரியாக போயிடும். உள்ளே அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கூட இருக்காது. அதனால் ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணாலே போதும். பன்னீர் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் கூட மசாலா பிரியவே இல்லை. பாருங்கள், எல்லா பன்னீர்லேயும் ஈவனாக எல்லா பக்கமும் கோட் ஆகியிருக்கு. இதே மாதிரி எல்லா பன்னீரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் 65 ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் டைமே ரொம்ப பர்ஃபெக்டாக செய்ய முடியும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. உள்ளே இந்தளவு சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பன்னீர் எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே சாஃப்ட்னஸோட அப்படியே இருக்கும். நம்ம சேனல்லே நிறைய பன்னீர் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தானே, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.